ஜிங்க் உங்க உடம்புல குறையுது. ஏன்? நீங்க சாப்பிட்ற அரிசியில இல்ல. அதோட விளைவு என்ன? பிள்ளைகள் ஸ்டண்டட்னு சொல்றோம், பிள்ளை வளர்ச்சி குன்றுது. சரி, உயரத்துல குறையுதுன்னு நினைச்சுக்காதீங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே வளர்ச்சி குன்றுது. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ். சார் ஹார்ட் சின்னதா போச்சான் சார், கிட்னி சுருங்கி போச்சான் சார். ஏன் சார் புரிஞ்சிச்சு? உன் அரிசியில ஜிங்க் இல்ல சார், இரும்பு சத்து இல்ல, ஹீமோகுளோபின் இல்ல. ஹீமோகுளோபின்ங்கிறது பிராணவாயு, ஆக்சிஜன். ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறையுது. ஏன்? அரிசியில இல்ல சார். எலும்பு பலமா இல்லை சார், அப்படியே முறிஞ்சு போயிடுது சார். அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகுது சார். 60 அடியிலேருந்து குரங்கு கீழே விழுந்து ஒரு சூத்து அப்படி ஆட்டிட்டு எந்திரிச்சு ஓடுது. இவன் பெட்லேருந்து இப்படி மல்டிபிள் ஃப்ராக்சருங்கிறான். நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்க, 60 அடியில் உட்காந்து ஒரு ஆட்டை ஆட்டிட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கு. இவன் இங்கேருந்து இப்படி பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போனா ஒரு 7-8 முறிவு ஆயிருக்கு, மல்டிபிள் ஃப்ராக்சர். ஏன்? கால்சியம் இல்ல, பாஸ்பரஸ் இல்ல, சிலிக்கா இல்ல, வெனடியம் இல்ல. இதோட விளைவு எலும்பு பலவீனம். சார் என்ன சார் இதெல்லாம்? இப்ப அரிசி திங்கிறதா வேணாமா? அரிசியை பெருமையா பேசுறியா இல்ல சிறுமையா பேசுறியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். இந்த பொறுப்பு நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா? இது போலதான் அரசுக்கும் வருது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது இல்ல, அந்த டேட்டா எல்லாம். அதோட விளைவு என்ன பண்றாங்க தெரியுமா? ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி. ஏன் வந்துச்சு? ஜிங்க் குறைபாடு சார், ஜிங்கை சேர்த்துருங்க சார். அயன் குறைபாடு சார், அயனை சேர்த்துருங்க சார். பாஸ்பரஸ், சிலிக்கா சேர இதுல சேர்த்துருங்க. எப்படி சேர்க்குறாங்கிறது தெரியும் தானே உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும் தானே? 45னா ஒன்றும் இல்லை, கடக்கடன்னு சொல்லிடுறேன். மகமாயி கோயிலுக்கு மாவிளக்கு போடுறீங்கல்ல, அது கூட இப்போ போடுறதில்ல. ஏன்னா நிறைய பேர் இப்படி ஆட்டலை. மாவிளக்கா அது என்னமோ ஒன்று சொல்கிறான், இருந்தாலும் என்னன்னு தெரியல. அரிசி அரைச்சி தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு பிசைஞ்சு அதை வந்து பிடிச்சி ஒரு உருண்டை மாதிரி வச்சு அதில் சூடம் கொளுத்தி அதில் வந்து வயிற்றுல வச்சுட்டுலாம் படுக்க வச்சுருப்பாங்க மகமாய் கோயிலில். அதுபோல் இந்த ஊட்டச்சத்து இல்லாத அரிசியை மாவிளக்கு மாதிரி அரைச்சி அதில் இந்த ரசாயனத்தை கலந்து அதை வந்து எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லக்கூடிய ஒரு இயந்திரவியலில் செஞ்சு அதை இந்த காராபூந்தி போடுறீங்கல்ல சாரணியில், அது மாதிரி எக்ஸ்ட்ரூடரில் தேய்ச்சி அரிசி மாதிரி வெளியில் வந்து அதை காய வச்சு அந்த அரிசி இன்னைக்கு பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. இந்தியாவில் இது வரைக்கும் 143 ஃபோர்ட்டிஃபைட் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐசிஏஆர் 143. அரிசியில் 10, கோதுமையில் 43. சிறுதானியம்னு சொல்றீங்களே, இதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூழ் காய்ச்சி குடிக்கிறது மாதிரி சிறுதானியம் ரொம்ப நல்லது, சிறுதானியம் ரொம்ப நல்லது. எது கெட்டது? அப்படி ஒன்னே கிடையாது. உன்னிடத்தில் இருப்பது உனக்கு நல்லது, என்னிடத்தில் இருப்பது எனக்கு நல்லது. தருமபுரியில் வந்து சிறுதானியம் ஆக சிறந்தது. 2008 ஷீலாராணி சுங்கத் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அப்போ ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தாங்க. அந்த அம்மா இயற்கை விவசாயி தான். அந்த அம்மா ஒரு ஆர்டிக்கல் தினமணியில் எழுதியிருந்தாங்க, யாரும் வேணா எடுத்து படிச்சு பாருங்க. தமிழ்நாட்டிலேயே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அளவுக்கு வறுமை நிறைந்த ஒரு மாவட்டம் தருமபுரின்னு எழுதியிருந்துச்சு. அந்த அம்மா எழுதிட்டு கீழவே எழுதியிருந்தாங்க. அந்த அம்மா தமிழ்நாட்டிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மிக 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 குறைவானவர்களும் அந்த மாவட்டத்தில் தான் இருக்காங்கன்னாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. என்னடா இது, வறுமை கோட்டுக்கு கீழேன்னாங்க, திருப்பி ஊட்டச்சத்துலேயும் அங்கே தான். என்னன்னா அவன்கிட்ட வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால அந்த ஊரில் விளைஞ்ச கம்பு, கேழ்வரகு, சிறுதானியத்தை குத்தி குத்தி தின்னான், அவன் ஆரோக்கியமாக இருக்கான். நம்மளை மாதிரி திமிரெடுத்தவனுங்க காசு நிறையா இருக்குன்னு அங்கே போகிறது. இங்கே பர்மாலேருந்து ஒரு உணவு வந்து நம்ம தெருவில் வித்துக்கிட்டு இருக்கு. என்னையா பேர் அதுக்கு? என்னமோ பர்மா, அத்தோ. எங்களுக்கு அத்தை தான் தெரியும். இன்னொன்னு என்னமோ கௌசாவா என்னமோ ஒண்ணு போட்டுருந்தான், அதெல்லாம் வாங்கி திங்கிறான். என்னென்னத்தையோ வாங்கி திங்கிறான், அரிசியை திங்க மாட்டான். எம்எஸ் விஸ்வநாதன் பாடினார்ல ஒரு பாட்டு, பாய் சொன்னதுனால சொல்றேன். இக்கரைக்கு அக்கறை பச்சேன்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சே, அந்த கதை அது. இங்க இருந்துட்டு பார்த்தா அது நல்லா இருக்கும். அவனை கேட்டீங்கன்னா தான் நீ தான் நல்லா இருக்கம்மா.
அரிசியை விட சிறந்த உணவு எனக்கு இருப்பதாக தெரியவில்லை சகோதரர்களே. நமக்கு திங்க தெரியல. நமது பாரம்பரிய உணவை நம்ம இழந்துகிட்டே வர்றோம். அரிசி திருவிழான்னு சொல்றோம்ல, அரிசியோட சேர்ந்ததெல்லாம் எங்க போச்சு? திருத்துறைப்பூண்டி நண்பர்கள் சொல்லுங்க, இங்க இருக்கிற மற்ற மாவட்டத்துல இருந்து வந்திருக்க சொல்லுங்க. கருப்பு கலர்ல நம்ம ஒரு சின்ன பழத்தை சாப்பிட்டோம்ல, என்ன பழம் அது? கருப்பு கலர்ல ஒரு பழம், சின்ன பழம், ஈச்சம்பழம். அது எங்க போச்சு? கருப்பு கலர்ல இருக்கிற கருப்பு கவுனி உங்களுக்கு செய்யறதை விட அந்த பழம் செய்யும். அதை மீட்கணுமா வேண்டாமா? கருப்பு கலரில் இருக்கின்ற அனைத்தும் உங்களுக்கு இந்த ஆந்தோசைனின், பீட்டாசைனின், பீட்டலின்ஸ் சொல்லக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்து நிறைந்தது பூரா பிளாக் இன் கலர்ஸ். கருப்பு, நாவப்பழ கலரு, சிகப்பு, இந்த மாதிரியான கலர் இருக்கிறது. என்னென்ன இருக்கு பாருங்க. நம்ம சாப்பிட்றோமா ஏதாச்சும்? ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வயித்தால போனா வாழைப்பழம் திங்காதன்னா, வயித்தால போனதுனால வாழைப்பழம் திங்க சொன்னா வேணான்னு சொல்லிட்டாரு. சாகிற வரைக்கும் வாழைப்பழம் திங்க வேணான்னு ஐயா சொல்லிட்டாருன்னா இது என்ன அறிவுடைமையா? வயித்தால போற அன்னைக்கு தானே திங்க வேணான்னு சொன்னாரு. கருப்பு கவுனியை ஏதோ ஒரு இடத்துல உங்களை சாப்பிடுன்னு சொன்னா கருப்பு கவுனி கெட்டதாக நான் சித்தரிக்கவில்லை. கருப்பு கவனியை விட இந்த ஈச்சம்பழம் எங்க போச்சு? இந்த ஊருக்கு பக்கத்துல வேதாரண்யத்துல அடி உதடு ஒட்டுமே, என்ன பழம் அது? அது இருக்கா? அப்ப பாலப்பழம் நீங்க மட்டும் சாப்பிட்றீங்களா? எங்களுக்கெல்லாம் கிடைக்காம வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய பிரசாதம் மாதிரி சாப்பிடுங்க. போன கூட்டத்திலேயே நான் இதை பதிவு பண்ணேன். பாலப்பழம் பலாப்பழம் கிடையாது, சின்னோண்ட வேப்பம்பழம் மாதிரி இருக்கும், ஏக இனிப்பா இருக்கும், சாப்பிட்டா உதடு ஒட்டும். விளாம்பழம், கொடுக்காப்புளி, இளந்த பழம், இலந்தை பழம் மட்டும் வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், பித்த பிரச்சனைகள் வந்தாலும் மருந்தாக, அருமருந்தாக வேலை செய்யும். அப்ப பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா? பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா? பல்லுயிர் பெருக்கம், பன்மயம், உயிர் பயிர் பன்மயம், அதை சார்ந்தது நம்முடைய வாழ்க்கை. உணவு என்பது விளையாட்டல்ல, ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி. பிஸ்கட்டு, கேக்கு, பிஸ்கட் நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே. பிஸ்கட்டு, கேக்கு, பப்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் நீங்க நிறைய சாப்பிடுவீங்கன்னா அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க. ஏன்னா இதுல நிறைய சங்கடங்கள் இருக்கு. அதை பற்றி விரிவாலாம் மருத்துவ ஆலோசனை தருவதற்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு. அடுத்த பிரசங்கம் வர இருப்பதனால் நானும் நிறுத்தணும். அரிசியை விட சிறந்த அருமருந்துன்னு ஒன்று நான் பார்க்கல. ஊட்டச்சத்தெல்லாம் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ஊட்டச்சத்தெல்லாம் குறையாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? இயற்கை விவசாயத்தில் உங்கள் வயற்காடை குப்பை காடாக மாற்ற வேண்டும். குப்பை காடாக மாற்ற வேண்டும். குரு இல்லாத சீடனும் குப்பை இல்லாத காடும் பாழ். சார் இது பஞ்சகவியை அடிக்கலாமா சார்? ஜீவாமிர்தம் அடிக்கலாமா சார்? அதெல்லாம் அப்புறம். உங்கள் வயற்காடு எப்படி இருக்க வேண்டும்? குப்பை காடாக இருக்க வேண்டும்.